மும்பையின் பரபரப்பான தெருக்களில் தாராவியின் ஒரு மூலையில் ஒரு சிறிய ஆட்டோ கேரேஜ் இருந்தது. நவீன் ஆட்டோ ரிப்பேர் என்று எழுதப்பட்ட பழைய ஒரு பலகை அதன் அடையாளமாக இருந்தது. கேரேஜின் கூரை டின்னால் ஆனது. சுற்றிலும் பழைய டயர்கள், கருவிகள், எண்ணெய் கரை படிந்த துணிகள் கிடந்தன. இங்குதான் நவீன் 30 வயதுக்கு அருகில் உள்ள ஒரு இளைஞன் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனது கைகளில் மெக்கானிக்கின் திறமை இருந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் கடினமான சவால்களால் நிறைந்திருந்தது. அம்மா நோயாளியாக இருந்தார். சிறிய தங்கை சுதாவின் திருமண வயது வந்திருந்தது. இந்த பொறுப்புகள் நவீனின் தோள்களில் பாரமாக இருந்தன. நவீனின் நாட்கள் வாகனங்களின் இன்ஜின்களுடன் போராடி சென்றன. சிறிய வேலைகள் கிடைக்கும்போது அதிலிருந்து சிறிது பணம் சம்பாதிப்பான். ஆனால் பெரும்பாலான நாட்களில் வாழ்க்கை கடினமாகவே இருந்தது. இருப்பினும் அவன் ஒருபோதும் நேர்மையை விட்டுக் கொடுத்ததில்லை. அவனது அப்பா சொன்ன வார்த்தைகள் எப்போதும் அவன் மனதில் ஒலித்தன. உன் மனதை நல்லவனாக வை, மற்றவையெல்லாம் சரியாகும். ஒரு கோடை பகல் மும்பையின் வெப்பம் மக்களை வாட்டியது. வீடுகளிலிருந்து கூட மக்கள் வெளியே வராத ஒரு நாள். நவீன் கேரேஜ் முன் ஒரு பழைய நாற்காலியில் அமர்ந்து வியர்வையை துடைத்துக் கொண்டிருந்தான். அன்று காலையிலிருந்து ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. அம்மாவின் மருந்துக்கு பணம் தீர்ந்துவிட்டது. பையில் கையை விட்டால் சில நோட்டுகள் மட்டுமே. இதற்கிடையில் ஒரு ஆடம்பர கார் பளபளக்கும் கருப்பு நிறத்தில் அவனது கேரேஜ் முன் வந்து நின்றது. இன்ஜினிலிருந்து விசித்திரமான சத்தமும் சிறிது புகையும் வந்து கொண்டிருந்தது. காரிலிருந்து ஒரு நடுத்தர வயது மனிதர் இறங்கினார். சாதாரண உடை, ஆனால் முகத்தில் ஒரு தீவிரமும் கவலையும். அவர் காரின் பொன்னட்டை திறக்க முயன்றார். ஆனால் வெப்பமும் பதற்றமும் காரணமாக அவரால் முடியவில்லை. நவீன் நாற்காலியிலிருந்து எழுந்து அருகில் சென்றான். சார், ஏதாவது உதவி வேண்டுமா என்று மென்மையாக கேட்டான். அந்த மனிதர் நவீனை ஒரு முறை பார்த்தார். சிறிய கேரேஜையும் நவீனின் எளிமையான உடையையும் பார்த்தபோது அவருக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. இதை உன்னால் சரி செய்ய முடியுமா? இது விலையுயர்ந்த வெளிநாட்டு கார் என்று கேட்டார், குரலில் நம்பிக்கையின்மை. நவீன் சிரித்தான். சார், மிஷின் என்றால் மிஷின் தான். இங்கேயோ வெளிநாட்டிலோ? ஒரு முறை பார்க்கிறேன். அவர் சற்று தயங்கினாலும் சரி பார் என்று சொன்னார். நவீன் பொன்னட்டை திறந்து இன்ஜினை கவனமாக பரிசோதித்தான். 10 நிமிடங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்தான். அந்த மனிதரின் பொறுமை குறைந்து வந்தது. என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு போக வேண்டும் என்று சொன்னார். நவீன் இன்ஜினிலிருந்து தலையை உயர்த்தி, சார், ஃபேன் பெல்ட் உடைந்துவிட்டது. ரேடியேட்டரிலும் சிறிய பிரச்சனை உள்ளது. கார் அதிகமாக சூடாகிவிட்டது. ஒரு பழைய ஃபேன் பெல்ட் வைத்து சரி செய்யலாம். ரேடியேட்டர் குளிர சிறிது நேரம் ஆகும். அந்த மனிதருக்கு வேறு வழியில்லை. சரி, விரைவாக செய்யென்று சொன்னார். நவீன் கேரேஜுக்குள் சென்று பழைய பொருட்களிடையே ஒரு ஃபேன் பெல்ட்டை கண்டுபிடித்தான். 1 மணி நேரம் வியர்வையில் குளித்து காரில் வேலை செய்தான். ஃபேன் பெல்ட்டை மாற்றி ரேடியேட்டரில் தண்ணீர் நிரப்பி இன்ஜினை குளிர வைத்தான். அந்த மனிதர் அமைதியாக நவீனின் வேலையை பார்த்து நின்றார். அவனது திறமையைக் கண்டு அவரது முகத்தில் இருந்த நம்பிக்கையின்மை மெல்ல ஆச்சரியமாக மாறியது. இறுதியாக நவீன் காரை ஸ்டார்ட் செய்தான். இன்ஜின் சீராக இயங்கியது, புகையும் நின்றது. சார், கார் சரியாகிவிட்டது. இது உங்களை நகரத்துக்கு கொண்டு போகும். ஆனால் ஒரு நல்ல ஒர்க்ஷாப்பில் காட்டுவது நல்லது என்று நவீன் சொன்னான், முகத்தில் ஒரு சிறு புன்னகை. அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டார். உன் வேலையை பார்த்து நான் மிகவும் அசந்துவிட்டேன். எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டு பர்சிலிருந்து பணம் எடுக்கத் தொடங்கினார். நவீன் கையில் உள்ள எண்ணெய் கரையை துணியால் துடைத்து, சார், பணம் வேண்டாம். உங்களை ஒரு பிரச்சனையில் பார்த்தபோது ஒரு சிறிய உதவி செய்தேன். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது இல்லையா என்று சொன்னான். அவரால் நம்ப முடியவில்லை. உன் வேலைக்கு பணம் கொடுக்காமல் இருப்பது சரியில்லை. ஏதாவது வேண்டும். நவீன் பதில் சொன்னான். சார், என் கேரேஜ் நல்லபடியாக நடந்தால், அம்மாவின் உடல்நிலை மேம்பட்டால் அதுதான் எனக்கு பெரிய பரிசு. அந்த மனிதர் ஒரு நிமிடம் நவீனை பார்த்தார். அவன் கண்களில் பண ஆசை இல்லை, இருந்தது நேர்மை மட்டுமே. உன் பெயர் என்ன? என் கார்டை வைத்துக்கொள், ஏதாவது தேவைப்பட்டால் அழை என்று ஒரு விசிட்டிங் கார்டை நவீனிடம் கொடுத்தார். நான் நவீன் சார், உங்கள் உதவிக்கு நன்றி என்று நவீன் சொன்னான். உதவி செய்தவன் நீ நவீன் என்று சொல்லி அவர் காரில் ஏறி சென்றார். நவீன் மீண்டும் நாற்காலியில் அமர்ந்தான். பணம் கிடைக்கவில்லை என்றாலும் மனதுக்கு ஒரு அமைதி தோன்றியது. கார்டை எடுத்து பார்த்தான். மைனஸ் விஜய் மேனன், தலைவர், மேனன் இண்டஸ்ட்ரீஸ். நவீனுக்கு இந்த பெரிய பெயர் பெரிய விஷயமாக தோன்றவில்லை. அவன் கார்டை பையில் வைத்து அடுத்த வேலைக்காக காத்திருந்தான். நாட்கள் கடந்தன. நவீனின் வாழ்க்கை பழையபடியே இருந்தது. அம்மாவின் உடல்நிலை ஒரு நாள் மேம்படும், பின்னர் மீண்டும் மோசமாகும். சுதாவின் திருமண எண்ணம் அவனை தொந்தரவு செய்தது. கேரேஜில் சில நாட்கள் வேலை கிடைக்கும், சில நாட்கள் ஒன்றுமில்லை. விஜய் மேனனை பற்றி அவன் எப்போதாவது நினைப்பான், ஆனால் அழைக்க தயக்கம். ஒரு நாள் மாலை கேரேஜை மூடத் தொடங்கும்போது மற்றொரு பிரச்சனை வந்தது.
கேரேஜின் வாடகையை உயர்த்த வேண்டும் என்று சொன்ன உரிமையாளர் இப்போது கேரேஜை காலி செய்யச் சொன்னார். நவீனின் உலகம் உடைந்தது. இந்த கேரேஜ் போனால் குடும்பத்தை எப்படி பராமரிப்பது? உரிமையாளரிடம் கெஞ்சினான், சிறிது காலம் கேட்டான், ஆனால் எதுவும் பலிக்கவில்லை. அந்த இரவு நவீன் தூங்கவில்லை. எல்லாம் இழந்தது போல் தோன்றியது. பையிலிருந்து விஜய் மேனனின் கார்டு கிடைத்தது. ஒரு கடைசி நம்பிக்கையில் அவன் அந்த எண்ணுக்கு அழைத்தான். ஹலோ, விஜய் மேனன் பேசுகிறேன் என்று ஒரு அமைதியான குரல். சார், நான் நவீன், உங்கள் காரை சரிசெய்த மெக்கானிக் என்று சொன்னான். நவீன், என்ன விசேஷம்? உன் அம்மாவின் உடல்நிலை எப்படி என்று விஜய் கேட்டார். நவீனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு நினைவு இருக்கிறதா? அவன் கேரேஜின் பிரச்சனையை சொன்னான். விஜய் ஒரு நிமிடம் பேசாமல் இருந்து, நவீன், நாளை காலை 10 மணிக்கு என் அலுவலகத்துக்கு வா. மேனன் டவர்ஸ் யாரிடம் கேட்டாலும் சொல்வார்கள் என்றார். அடுத்த நாள் நவீன் தனது சிறந்த சட்டையை சற்று பழையதாக இருந்தாலும் அணிந்து மேனன் டவர்ஸுக்கு சென்றான். மும்பையின் உயரமான கட்டிடங்களில் ஒன்று அது. வாசலில் உள்ள காவலர் அவனை சந்தேகத்துடன் பார்த்தார். ஆனால் விஜயின் பெயரை சொன்னபோது உள்ளே விட்டார். அலுவலகம் ஒரு அரண்மனை போல், பளபளக்கும் மரச்சாமான்கள், பெரிய ஜன்னல்கள். ஒரு செயலாளர் நவீனை விஜயின் அலுவலகத்துக்கு அழைத்துச் சென்றார். விஜய் ஒரு பெரிய நாற்காலியில் ஒரு அரசர் போல் அமர்ந்திருந்தார். நவீன், வா உட்கார் என்று புன்னகையுடன் சொன்னார். உன் கேரேஜின் பிரச்சனையை கேள்விப்பட்டேன். அதற்கு ஒரு வழி காணலாம். ஆனால் நான் வேறு ஒரு விஷயம் சொல்லவே உன்னை அழைத்தேன். உன் காரை சரி செய்தபோது உன் நேர்மையும் திறமையும் என்னை மிகவும் கவர்ந்தது. உன்னை பற்றி சிறிது விசாரித்தேன். நீ கடின உழைப்பாளி, நல்ல மனிதன். விஜய் எழுந்து ஜன்னல் அருகில் நின்றார். நான் ஒரு புதிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி தொடங்குகிறேன். 100 கணக்கான வாகனங்கள் இருக்கும். அவற்றின் முழு ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் எல்லாவற்றையும் உன்னிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன். உன்னை ஒர்க் ஷாப் மேனேஜராக்கப் போகிறேன். நவீனால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. சார், நான் ஒரு சாதாரண மெக்கானிக். இது எப்படி? விஜய் சிரித்தார். நவீன், திறமைக்கு டிகிரி தேவையில்லை. நேர்மைதான் மிகப்பெரிய திறமை. உன் 1 மாத சம்பளத்தை முன்கூட்டியே தருகிறேன். உன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வீடு, அம்மாவின் சிகிச்சைக்கு சிறந்த மருத்துவமனை எல்லாம் நான் ஏற்பாடு செய்கிறேன். விஜய் ஒரு காசோலையும் சில ஆவணங்களையும் நவீனிடம் கொடுத்தார். காசோலையில் எழுதப்பட்ட தொகையை பார்த்து நவீனின் கண்கள் கலங்கின. சார், இது என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது என்று சொன்னான். விஜய் அவன் தோளில் தட்டி, நவீன், இது உதவி இல்லை, உன் நேர்மையின் பலன். நீ என் காரை சரி செய்தாய், ஆனால் என் மனதை கவர்ந்தவன் நீ. அன்றிலிருந்து நவீனின் வாழ்க்கை மாறியது. அவனது கடின உழைப்பு மேனன் இண்டஸ்ட்ரீஸின் ஒர்க் ஷாப்பை மும்பையில் மிகச் சிறந்ததாக மாற்றியது. அம்மாவின் சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. சுதாவின் திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தது. நவீன் ஒரு சாதாரண மெக்கானிக்கிலிருந்து எல்லோரும் மதிக்கும் ஒரு நபராக மாறினான். இந்த கதை நமக்கு கற்பிப்பது ஒரு சிறிய நன்மை, ஒரு நேர்மையான செயல் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கும் என்பதை. உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நன்மை செய்திருக்கிறாயா? அல்லது யாராவது உனக்கு உதவி செய்திருக்கிறார்களா? உன் அனுபவங்களை பகிர்ந்து கொள். இந்த கதைகளை ஒன்றாக கொண்டாடுவோம்.